உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் அறிவுத்திறன் அதிகரிக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம். அறிவுத்திறன் ஏன் அதிகரிக்கல அப்படின்னா, படிக்கிறேன் தூக்கம் வந்துடுதுன்றாங்க. படிக்க போகிற புள்ள தூங்கிடுது. இங்கே படிச்சுட்டு போய் அங்கே பள்ளிக்கூடத்தில் மறந்துடுது. செல்ஃபோனில் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு அறிவுத்திறன் குறைஞ்சிரும். தேவைக்கு தான் செல்ஃபோன் பயன்படுத்தணும் அந்த கைபேசியை. இல்லைன்னா அதை பயன்படுத்த வேண்டாம். தேவையா ஃபோன் அடிக்குதா எடுத்து பேசிட்டு வச்சுருங்க. சும்மா நோண்டிட்டு பார்த்தோம்னா நமக்கு மூளை வேலை செய்யாது. அதனால் குழந்தைங்கக்கிட்ட அந்த செல்ஃபோன் கொடுக்கறத தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கான மருத்துவம் தேன், வில்வ இலை, செம்மர இலை, நாட்டு மாட்டு பால், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். அறிவுத்திறன் வளர்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பத்தி பார்க்கலாம். ஏற்கனவே குழந்தைங்க நிறைய படிக்குது, மறந்து போயிருது அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் எல்லாம் சொல்றாங்க. ஏன் மறந்து போயிருது அப்படின்னாக்கா, அவங்க இப்ப இருக்க காலகட்டங்கள்ல அவசரமா அவசரமா ஸ்கூலுக்கோ, காலேஜுக்கோ, வேலைக்கோ போறாங்க. அப்படி போறப்ப காலை நேரத்துல உணவே சாப்பிடுறதில்ல. அது குழந்தைங்களா இருக்கட்டும், காலேஜுக்கு போற பிள்ளைங்களா இருக்கட்டும், வேலைக்கு போறவங்களா இருக்கட்டும். காலை உணவுன்றதே சாப்பிடாம போயிருதுங்க. அப்படி ஏதோ பாலு அல்லது நீர் ஆகாரம் மாதிரி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கனாக்கா, அவங்களுக்கு பசி மயக்கத்திலேயே இருப்பாங்க. பசி மயக்கத்துல இருக்கும்போது, என்னதான் நம்ம நம்ம எவ்வளோ கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி ஆர்வம் இருந்தாலும், அது மூளை மழுங்கிரும். அந்த ஞாபக சக்தின்றதே நிக்காது. இப்ப அறிவுத்திறனை வளர்க்கறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். சீரகம், செம்மர இலை 1, வில்வ இலை 5 அரைச்சு எடுத்து வச்சிருக்கிறோம். இப்ப இது கூட பால் சேர்த்துக்கிறலாம். நாட்டு மாட்டு பால். 1 ஸ்பூன் அளவுக்கு தேன். இந்த மாரி தயார் பண்ணி, பெரியவங்களா இருந்தா 50 மில்லிக்கு பால் கூட சேர்த்து குடிங்க. சின்ன குழந்தைங்களா இருந்துச்சுன்னா 20 மில்லி அளவுக்கு படிக்க போற பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டீங்கனாக்கா, ஒரு 7 நாள் வெறும் வயித்துல காலையில காலையில குடுங்க. இந்த மருந்து சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் கழிச்சு உணவு எடுத்துக்கங்க. அப்படி குடுக்குறப்போ, மூளை சூப்பரா வேலை செய்யும். நல்லா படிப்பாங்க. அறிவுத்திறன் அதிகரிக்க வில்வ இலை, தேன், செம்மர இலை, நாட்டு மாட்டு பால், சீரகம் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தாக தயாரிச்சிருக்கோம். இந்த தினந்தோறும் குடித்து வரும்பொழுது அதிக அளவு மூளையும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.